பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 16 முதல் 18 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 16வது வசனத்திலே தொடர்ந்து மோவாபுக்கு எதிரான வருகிறான தீர்க்க தரிசனங்களை குறித்து பார்க்கிறோம். மோவாபில் உள்ள அகதிகளும் மீந்தவர்களும் யூதாவில் அடைக்கலம் தேடி எருசலேம் ராஜாவுக்கும் கீழடங்க வேண்டுமென இங்கே வசனங்கள் சொல்லுகிறது. ஆம், கடைசி நாட்களிலே அது மோவாபாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு அவருடைய நீதிக்கு கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும். ஆம், அவரிடம் அடைக்கலம் தேடி வருகின்றவர்களுக்குத்தான் தேவனாகிய நித்திய ராஜ்யத்தை அவர் வைத்திருக்கிறார். எனவே தான் வேத வசனம் சொல்கிறது 5வது வசனத்தில், கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடே வீற்றிருப்பார் என்று சொல்லி கிறிஸ்துவை குறித்து நியாய தீர்ப்பு அளிக்கிற அதிகாரம் கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆம், அந்த அதிகாரத்தினால் அவர் ஜாதிகளை நியாயம் தீர்க்கிற தேவனாக இருக்கிறார். மோவாபின் பெருமையும் அதன் மேட்டிமையும் அதன் அகங்காரத்தையும் அதன் உக்கிரகத்தையும் குறித்து கேட்டோம். அது மொத்த பெருமைக்காரன், ஆனாலும் வீம்பு செல்லாது என்று சொல்லி வேதம் சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஆம், மோவாபுக்கு எதிரான காரியங்கள். ஆண்டவரும் அடைக்கலம் தேடிக்கொண்டால் அங்கே அவர்களுக்கு அடைக்கலம் கிடைக்கும், தேவ கிருபை கிடைக்கும், தேவ ராஜ்யம் கிடைக்கும், ராஜ்யத்தின் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆனால் பெருமையோடு நடந்து கொண்டால் தேவனது பெருமையான காரியங்கள் எல்லாம் அகற்றி போடுவார். அது மோவாபுக்கு மாத்திரமல்ல, மோவாபை போல செயல்படுகிற யாவருக்கும் அந்த காரியங்கள் உண்டு என்று வேதவசனம் சொல்லுகிறது. தொடர்ந்து 17வது அதிகாரத்திலே தமஸ்குவுக்கு எதிராக தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறதான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். சிரியாவின் தலைநகரமான தமஸ்கு முறியடிக்கப்படும் என்று எப்பிராயிமும் இஸ்ரவேல் வடக்கு ராஜ்யம் அசிரியாவுக்கு விரோதமாக தமஸ்குவுடன் ஐக்கியம் கொண்டதால் துன்பம் அதை அனுபவிக்க நேரிடும் என்றும் வேதவசனம் சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். இது தமஸ்கு அது தள்ளப்பட்டு பாழான மண்மேடாகும். சேனைகளின் கர்த்தர் அதற்கு விரோதமாய் காரியங்களை செய்கிறதா இங்கே பார்க்கிறோம். யாக்கோபின் மகிமை குறைந்து போம், அவனுடைய கொழுத்த தேகம் மெலிந்து போம். ஏனென்று சொன்னால் அங்கே தமஸ்குவோடு செய்தான காரியங்களை வேதவசனம் சுட்டி காட்டுகிறது. ஆனால் அதற்கு மனம் திரும்புகிறதான ஒரு காரியம் கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் அறிவிக்கிறார். ஆம், அக்காலத்திலே மனுஷன் தன் கையின் கிரியைகளாகிய பீடங்களை நோக்காமலும் தன் விரல்களை தன் விரலால் உண்டு பண்ணின தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் நோக்காமலும் தன்னை உண்டாக்கினவரையே நோக்குவான். அவன் கண்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரையே நோக்கி பார்க்கும் என்று சொல்லி கர்த்தர் கடைசி நாளிலே உண்டாகப் போகிற ரட்சிப்பை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. ஆம், தமஸ்குவாக இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக செயல்பட்ட எந்த காரியமாக இருந்தாலும் தேவன் கிருபையோடு இறங்குகிற தேவனாக இருக்கிறார். ஒரே பேரான குமாரனை அனுப்பி அவருடைய ரத்தம் சகல ஜாதிகளுக்கும் அது கிருபையாய் சிந்தப்பட்டிருக்கிறது, அது ரட்சிப்புக்கு எதுவாய் சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், ராஜ்யத்துக்கு அவர்கள் உரிமையாளர்கள் ஆவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனாலும் ஆண்டவரை மறந்து தெரிகிற அந்த தமஸ்குவுக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்று வேதவசனம் சொல்லுகிறது. 18வது அதிகாரத்திலே எத்தியோப்பியாவுக்கு விரோதமான தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கூஷ் என்று சொல்லி பழைய காலத்து எத்தியோப்பியா அழைக்கப்பட்டது. அது எகிப்து தேசத்துக்கு தெற்கே உள்ளது. அதன் ராஜா முழு எகிப்தையும் ஆண்டு வந்தான். அசிரியாவுக்கு எதிராக கூட்டு உடன்படிக்கைக்கு இஸ்ரவேல் உதவியை அவன் நாடி தூதரை அனுப்பினான். தேவன் தாமே அசிரியரை ஏற்ற காலத்திலே முறியடிப்பார் என்று சொல்லி இங்கே வேதவசனம் 3-6 வரைக்கும் சுட்டி காட்டுகிறது. தேவனால் அசிரியா முறியடிக்கப்பட்ட பின் கூஷிலுள்ள மக்கள்
எருசலேமுக்கு வெகுமதிகளை கொண்டு வருவார்கள் என்று சொல்லியும் அங்கே வேதவசனம் சுட்டி காட்டுகிறதை குறித்து பார்க்கிறோம். இந்த வேதவசனத்தின்படி எத்தியோப்பியாவுக்கு கொடுக்க வேண்டிய நியாய தீர்ப்பை தேவனாய் கர்த்தர் கொடுக்கிறார். ஆம், அவர்தாமே தன் பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்கிறவர். இரக்கத்தை பெற்றுக்கொண்டால் நாம் தேவ ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளலாம். பாவங்களை அறிக்கை செய்து அந்த பாவங்களை விட்டுவிட்டு மனம் திரும்புவோமானால் கர்த்தர் ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் யாராக இருந்தாலும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். அது எத்தியோப்பியாக இருந்தாலும், எத்தியோப்பியாவிலிருந்து எருசலேம் பண்டிகைக்கு வந்த ஒரு ராஜகுமாரத்தினுடைய மந்திரிக்கு இதோ தானால் அனுப்பப்பட்டதான பிலிப்பை கொண்டு போய் சுவிசேஷத்தை விளக்கி காட்டி ஞானஸ்நானம் கொடுத்து ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதான காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். எத்தியா தேசம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, ஆனால் இப்பொழுதோ அது வேறு விதமாய் போய்விட்டதான ஒரு தேசமாய் காணப்படுகிறது. நான் இந்த தேசத்துக்காக ஜெபிக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். இப்படிப்பட்ட தேசங்கள் மனம் திரும்பும்படியாக தேவனுடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். உன்ன தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.